அவருடைய கூட்டத்திற்கு வந்தவர்களும் பெரும்பான்மையானவர்கள் தமிழர்கள் தான். பாத்தீங்களா? அவங்கள தான் நம்ம அரசியல்படுத்தணும். அந்த நடிகர் மீது அவர்களுக்கு பாசம் இருக்கலாம், பற்று இருக்கலாம், என்னவோ இருக்கலாம். ஆனா எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள்? எனக்கு வருத்தமா இருந்துச்சு. என்ன வருத்தம்னா, அந்த நடிகர் நடந்து போகிறார் ஒரு ரேம்ப் வாக். அந்த அந்த அழகி போட்டிகள்ல அழகிகள் நடந்து வருவதற்கு ஒண்ணு கட்டுவாங்க. அந்த மாதிரி ஒரு ரேம்ப் வாக்ல அவர் நடந்து வர்றாரு. தலையில ஒரு ரிப்பன் எல்லாம் கட்டிட்டு வர்றாரு, அவங்க கட்சி கூடியது. அந்த ரேம்ப் வாக்ல அவர் நடந்து வர்றாரு. ஏதோ ஏழை பாலையாக இருக்கக்கூடிய ஏதோ ஒரு தமிழர், புரிதலற்ற, சிந்தனையற்ற, எதற்காக வாழ்கிறோம் என்ற கொள்கையற்ற தமிழர்கள் இந்த நடிகர் மீது ஏதோ ஒரு பாசம் பார்ப்பதற்கு இந்த மரங்களில் ஏறக்கூடிய அணில்கள் போல ஏறி வருகிறார்கள். நிறைய பேர் வராங்க. அந்த நடிகர் நடந்து போய் கொண்டிருக்கிறார். அவருக்கு பாதுகாப்புக்கு சில குண்டர்கள், அது பவுன்சர்களை தூய தமிழில் குண்டர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அதுவும் வடக்கத்தி குண்டர்கள். அந்த வடக்கத்தி குண்டர்கள் இந்த நடிகர்களுக்கு பாதுகாப்பு. எந்த நடிகருக்கு? சினிமாவில் கிட்டத்தட்ட ஒரு 200 பேரை ஒரே ரூம்ல போய் அடிக்கக்கூடிய இந்த நடிகருக்கு வடக்கத்தி குண்டர்கள் பாதுகாப்பு. சரி, இந்த வடக்கத்தி குண்டர்கள் என்ன பண்றாங்கன்னா, இவர் மீது பாசமா தாங்க ஏறி வரான், தூக்கி கெடாசுறான். அது இருக்கும், அந்த ரேம்ப் வாக் இருக்கும். ஒரு ஒரு எனக்கு தெரிஞ்ச 10 அடி இருக்கும், 8 அடி இருக்கும். அங்க இருந்து தூக்கி வீசுறானுங்க. கீழே விழுந்து படாத இடத்துல பட்டு. ஏதாவது கவலை இருக்கு அந்த நடிகருக்கு? உன்னை நேசிக்கிற, சரி வரா வந்து என்ன கடிச்சு வச்சிருவானா? அப்படி கடிச்சு வைக்கிறோன்னு நீங்க உன்னுடைய ரசிகனா மாத்தி வச்சிருந்தா எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் அது. வர்றான், இப்படி பண்ண கட்டி பிடிப்பான். நீ ஏதாவது சரி தம்பி இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போலாம், நடந்து போலாம். மேல ஏறி ஒரு தூக்கி போறா, கண்டுக்காம போற நீ. இவர்களுக்கு அவ்வளவுதான் அந்த மக்களின் மீது பற்று. சரி, ஒரு கூட்டம் நடத்துறீங்க. இப்ப நமக்கு அந்த கூட்டத்துல பின்னாடி நிக்கிறவங்களுக்கு கால் நோக வேண்டும் ஒரு கவலை. மத்தியான அந்த கூட்டம், பயங்கரமான வெயில், எந்த நிழலும் இல்ல. நிழல் எங்க இருக்குன்னா அந்த நடிகர்களும் அவர் உட்காரக்கூடிய இடத்துல மட்டும் அந்த நிழலுக்கான அமைப்பை விட்டுருக்காங்க. அவ்வளவு வெயில தான் இந்த கூட்டத்தை நடத்தணுமா? ஏன் கொஞ்சம் வெயில் தான் நடத்தலாம்ல? எந்த கவலையும் கிடையாது. இவ்வளவுதான் தமிழர்களை இவர்கள், இந்த திராவிட சிந்தனையாளர்கள், இந்த திராவிட கருத்தாளர்கள், இது இந்த நடிகருக்கு மட்டும் இல்ல, எல்லா திராவிட இயக்க கூட்டத்துக்கும் போங்க, இதேதான். சரக்கு கொடுப்பாங்க, பிரியாணி கொடுப்பாங்க. இந்த இதை குடிச்சு குடிப்படத்துக்கு உள்ளாகி அவன் நாசமா போவான். அவன் குடிச்சிட்டு வேற ஏதாவது தவறுகள் செய்வான், எங்கேயா போய் திருடுவான், பிரியாணி கடையில போய் குஸ்தி சண்டை போடுவான். இதெல்லாம் இருக்கு. எந்த கவலையாவது இருக்கா அவங்களுக்கு? நம்மை பின்பற்றி வரக்கூடியவர்கள் ஒழுக்கமானவர்களாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு ஒரு நல்ல ஒழுக்கத்தை கொடுக்க வேண்டும். ஏதாவது கவலை இருக்கா? சந்தோஷம் அவங்களுக்கு. பைத்தியக்காரத்தனமாக இவர்கள் செய்வதை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு மகிழ்ச்சி, இந்த தலைவர்களுக்கு. ஏன் அப்படின்னா, இந்த பைத்தியக்காரர்களாக தமிழர்கள் இருக்கும் வரைதான் நம்மை அவன் தலைவனாக பார்ப்பான். அதனாலதான் ரசிக மனப்பான்மைக்கு முழுமுதலாக இந்த இயக்கம் எதிராக இருக்கும்.